இஞ்சி பூண்டு விழுது அரைக்கும்போது இது போல் இஞ்சியை நல்லா தோல் சீவிடுங்க. தோல் சீவாமல் இஞ்சி பயன்படுத்தவே கூடாது. அது நம்ம உடம்புக்கு கெடுதல். இஞ்சி உடம்புக்கு நல்லது. பட் தோலோடு பயன்படுத்தும் போது அது நம்ம உடம்புக்கு ஒரு விஷத்தன்மையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மாறிடும். அதனால் கண்டிப்பாக தோலை சீவிட்டு இது போல் நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீசஸாக நறுக்கிங்க. அதே போல் பூண்டு தோலோட பயன்படுத்தலாம். அதனால் தப்பு கிடையாது. பட் இது போல் பூண்டு, இஞ்சி 2 சம அளவு எடுத்துக்கிட்டு, அதாவது 100 கிராம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 100 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கங்க. 2யும் சம அளவு எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு, தண்ணி எதுவுமே சேர்த்துடக்கூடாது. அப்போ தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அது வீணாகாமல் இருக்கும். கொஞ்சமாக கல் உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா தண்ணி சேர்க்காமல் இது போல் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இப்போ இது போல் ஒரு ஏர்டைட்டான ஈரம் இல்லாத ஒரு கிளாஸ் பாட்டில்லையோ இல்லைன்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா மாதக்கணக்கில் வீணாகாது. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.